तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன செய்தார் ஜென்மகுரு என்று பலரும் கேட்டிருக்கலாம். ஜென்மத்திலே அதாவது ராசியிலே குரு பகவான் வரும்போது பல சிக்கலையும் சில பெரிய மாற்றங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார். அறிவுபூர்வமான ஆற்றலுடன் நல்ல சிந்தனை பலமிக்க உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், கடந்த ஆண்டு என்ன நடந்தது, பெருசாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சீரான பாதையில் சிலர் போயிருக்கலாம். இன்னும் சிலர் அழுத்தமான மனநிலையை சந்திச்சிருக்கலாம். வாழ்க்கை துணையோடு சற்று சிக்கல்களை சந்தித்து பின் சுமூகமாகவும் மாறியிருக்கலாம். ஓடிக்கொண்டே இருக்கும் தெளிந்த நீரோடை போன்றவர் நீங்கள். குரு ரிஷபத்தில் இருந்து 2025இல் மிதுனத்துக்கு மாறுகிறார். மிதுனம் உங்களுக்கு பிடித்தமான வீடு. ரிஷபத்திற்கு 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியான புதன் வீடு. புத்திசாலித்தனமான நீங்கள் புத்திசாலித்தனமாக மாறுவீங்க. கடந்த காலங்களில் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து புதிய பாதையை அமைக்க போகிறீங்க. குரு பயிற்சி பொறுத்தவரை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து பின்னோக்கி 12ஆம் வீட்டை பார்த்தபடி போகிறாரு. எதிரிகள் உங்களை மறைந்திருந்து தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஜனவரியில் நீங்கள் இதை பார்க்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு தற்போது அது போன்ற காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கும். 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறது தான் பண விரயத்தையும் மனசு அலைச்சலையும் மற்றவங்களின் பேச்சுக்கு ஆளாவதையும் அந்த நேரத்தில் காட்டும். சிலர் பயணங்களில் மகிழ்ச்சி அடையலாம். சிலர் புதிய முயற்சிக்காக காத்திருக்கலாம். ஆனால் இப்படியான சூழ்நிலை ஜனவரி பிப்ரவரி 7 வரை போகும். ஆனால் சுருக்கமாக குரு ஒரு சில வீடுகளில் பயிற்சியாகும்போது அந்த ராசிக்காரவங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்படி ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க இருக்குது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் வந்த உடனேயே முதலில் அவர் உங்களுக்கு செய்ய போவது நிலம், வீடு, இடம் தொடர்பான காரியங்களில் வெற்றியை கொடுக்கறது தான். அதாவது 4ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது நீங்கள் இருக்கின்ற இடம் அல்லது நிலம், காலி மனை அல்லது வீடு போன்ற இருப்பிடம் தொடர்பான எந்த காரியங்களில் உங்களுக்கு லாபத்தை தான் கொண்டு வரப்போகிறார். நீண்ட நாளாக வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சிக்கும் அவங்களுக்கு இது போன்ற ஏற்றமான ஒரு காலகட்டம் தான். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் ஒரு பிளாட்டாவது நீங்கள் வாங்குவீங்க. மனசுக்கு பிடித்தமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவங்களுக்கு கூட இது ஒரு சூப்பரான காலகட்டம் தான் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம். மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. குறிப்பாக செவ்வாய் ரிஷபத்திற்கு 3ஆம் வீட்டில் நீச்சம் அடைஞ்சாலும் வருஷத்தின் பிற்பாடு 4ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொண்டு வருவார். 12ஆம் அதிபதி கேதுவுடன் சேரும்போது கையில் பணம் சேரும், வங்கியில் சேமிப்பு உயரும், பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்களின் ஆசீர்வாதம் உண்டு, குருமார்களின் அன்பும் ஆதரவும் உண்டு. இப்படி குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் மற்ற சில கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஏதுவாக தான் இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களிடம் 8ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்படி என்றால் மற்றவங்களின் பணம் தானே 8ஆம் இடம்.
நீங்கள் ஒரு வியாபாரியாகவோ தொழில் அதிபராகவோ இருந்தால் அடுத்தவர்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். வாடிக்கையாளர்கள் உங்கள் கடைகளுக்கு அதிகப்படியாக வந்து சேருவாங்க. மற்ற ரகசிய காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. உடல் ரீதியான மகிழ்ச்சியும் கிடைக்கும். 8ஆம் அதிபதியான குரு தன் வீட்டை தானாக பார்ப்பார். நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ள வைப்பார். ஒரு சிலர் கடல் கடந்து போவாங்க. காரிய சித்தி உண்டாகும். 10ஆம் வீட்டை பார்க்கும்போது நீண்ட நாளாக தொழிலில் முடங்கி சிக்கல் போன்றவங்களை சந்தித்தவங்களுக்கு அந்த காலகட்டம் ஒரு விடுதலையாகி ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. புதிய தொழிலெலாம் தொடங்குவீங்க. மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. தொழில் மூலம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் தினமும் வேலை செய்யவராக இருந்தாலும் கூட புதிய தொழில் தொடங்க வாய்ப்பெலாம் உண்டு. மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். அரசு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டம். ரிஷபத்திற்கு ராகு 10ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறாரு. தொழில் ஸ்தானத்தில் ராகு அமரும் போது உங்களுக்கு நல்ல வேலையை தான் உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு ஒரு வேலை அல்லாமல் 2-3 வேலைகளை பார்த்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்பொழுதும் ரிஷபராசிக்கு ராகு நல்லதையே தான் செய்வார். காரணம் ராகு கேது ரிஷபத்தில் உச்சமாவதனால ராகுவுக்கு பிடித்தமான வீடுகளில் ரிஷபமும் ஒன்று. திருமண காரியங்களை முன்பு நடத்துவார். கர்மஸ்தானத்தில் ராகு அமரும் போது வீட்டில் குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் மத்தியில் ஒரு இழப்பு ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. அதாவது உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது கேது வாடகை வீட்டிலிருந்து வீடு மாற்றத்தை உண்டாக்குவார். சொந்த வீட்டில் இருந்தால் வீட்டை மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஒரு சிலருக்கு வாகனங்களை பழுதாக்கி பின்பு நல்ல முறையில் சீராகி கைக்கு வரும். 10ஆம் இடத்து ராகுவை பொறுத்தவரை 12ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்ள வைக்க, அப்படி பிரயாணங்கள் மூலமாக வெற்றியும் கிடைக்க. 10ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாக வர்றதுனால விரும்பிய நபர்கள் விரும்பி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ரிஷபராசிக்கு நடக்க இருக்கும் நல்ல சம்பவங்களை நீங்கள் மனதார அனுபவிக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் மேம்பட போகுது. குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் உயரும். திருமண காரியங்களில் நல்ல பேச்சுவார்த்தையும் குடும்பத்தோரோடு இரு வீட்டார் சம்பந்தத்தோடு திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு. நாவடக்கத்தால் பெரிய பெரிய காரியங்களையும் நீங்கள் சாதிக்கலாம். எதற்கும் பயப்படாமல் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். கடவுள் உங்களை எப்பொழுதுமே ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். அதாவது மனதளவில் எதையும் செய்து முடிக்கும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும். பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். வாகன பயணங்களில் நிதானம் அவசியம். பாகப்பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கணும். உறவினர்கள் வகையில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளணும். ஆடம்பர பொருள்களின் மீதமான செலவுகளை குறைக்கிறதன் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்த முடியும். தாய்மாமன் வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பாராத பயணங்கள் மூலம் சோர்வும் புதுவிதமான அனுபவமும் உங்களுக்கு கிடைக்க. 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்க. குருவின் அருள் முழு ஆண்டுக்குமே உங்களுக்கு துணை நிற்க போகுதுங்க. இதனால் படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனாலேயே இந்த ஆண்டு கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆண்டின் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சனியின் தாக்கமும் பிற்காலத்தில் கேதுவின் தாக்கமும் இருக்கிறதுனால மனம் அலைக்கழிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் அமைதியாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த முடிவுகளை அடைய வாய்ப்புண்டு. பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும்.
அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. ஊதியம் கிடைக்கிறதுல ஏற்ற இறக்கம் உண்டாகும். சக ஊழியர்கள் இடத்தில் கோபமான பேச்சுகளை குறைத்து கொள்ளணும். மற்றவங்களின் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதே. வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலைலாம் கிடைக்கும். குடும்பத்தினரிடையே உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு தாமதமாக கிடைக்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படணும். விலை உயர்ந்த பொருள்களில் கவனம் வேணும். பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும். வாகன சொத்து சேர்க்கை செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும். துணையை இழந்தவங்களுக்கு மறுமண பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்தவர்களின் எண்ணம் முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களுக்கு வரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் பெருமாளை வழிபாடு செஞ்ச வந்தோம்னா குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகளும் புத்திர பாக்கிய தடைகளும் படிப்படியாக குறையும். இந்த ஆண்டு சுமூகமாக போகும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரை